இந்த சாட்டை துரைமுருகனுக்கு என்ன ஆயிடுச்சு? இவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் தமிழ் தேசியம் பேசி தமிழை வளர்க்கணும், இயற்கை வளத்தை வளர்க்கணும், இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த ஆளுங்க தானேயா நீங்கள்? ஏன் திடீர்னு இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் விஜய் எதுக்கிறது மட்டுமே வந்து ஒரு கொள்கையை எடுத்து சுற்றிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? விஜய் எதுக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அவர் எப்படியும் ஃப்யூச்சரில் சிஎம் தான், அவர் பெரிய ஆள் தான் ஆக போகிறாரு. இதனால் உங்களுக்கு தான் கெட்ட பேர், உங்களுக்கு தான் அசிங்கம். என்ன, எங்கேயோ பணத்தை வாங்கிட்டு யாரை எதுக்கணுமோ அவங்கள எதுக்கிறதுக்கு திராணி இல்லை. அவங்கள செருப்பால் அடிப்பாங்கிறதுக்காக வந்து இங்கே விஜயை பிடிச்சிக்கிட்டு விஜயை வந்து நீங்கள் வந்து கெடுத்துட முடியுமா? இதனால் யாருக்கு பாதிப்பு தெரியுமா? உங்களுக்கும் உங்கள் அண்ணன் சீமானுக்கும் தான் பாதிப்பு. நீங்கள் தான் சுத்தமாக டெபாசிட் இழக்க போகிறீங்க. உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பெரிய வீரம், அப்படியே பெரிய ராஜ வம்சத்தில் பிறந்தவங்க மாதிரி பேசுகிற ஆளும் மொகரையும் பேர். ஏண்டா, அவரோட பவர் என்ன? அவருடைய கொள்கை என்ன? சொந்தமாக உழைச்சி சம்பாரிச்சவையாம நீ என்ன வந்து கிழிச்ச? விஜய் வந்து சொந்தமாக உழைச்சி சம்பாரிச்சவர். நீங்கள் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா உங்கள் கட்சிக்கு ஓட்டு கேட்டு 4 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கான வேலையை பாருங்கள், பைத்தியக்காரங்களா.